கணையால் இன்னும் வளரல தம்பி. இரண்டாவது முறையாக நான் தொடுத்த பானமாகப்பட்டது இந்த முனிவருடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறதே. இந்த காண்டிவருடைய கணைக்கு எதிர்கணையே 7-14 லோகத்தில் கிடையாது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட என்னுடைய கணையாகப்பட்டது தடுமாறுகிறது என்று சொன்னால் ஒருவேளை என் மதிப்புக்குரிய கண்ணனை சந்திக்காமல் அவர் மீது கோபித்துக் கொண்டு நான் இந்த வடகைலாசம் நீலவன பளிங்குப்பாறை செல்ல வேண்டும் என்று வந்தேனே, அதற்காகத்தான் என்னுடைய கணையாகப்பட்டது தடுமாறுகிறது என்று தெரியவில்லையே. ஆகையினால் அந்த மாயவனே மனதில் எண்ணியே மன்னவனே கணையெடுத்தேனே, மனதில் எண்ணியே நான் தொடுத்தேனே, அங்கு மாயவனே மனதில் இல்லையே அந்த மன்னவனே கணையெடுத்தேனே. உங்ககிட்டயே வந்துருச்சு, அதுதான் தெரியவில்லை ஐயா. இப்பேற்பட்ட சக்தி படைத்த தாங்கள் யார்? நான் இந்த வனத்தில் வருகிற தருவாயிலே யார் நீ? எதற்காக இந்த வனத்தின் வழியாக வந்தாய் என்று கேட்டீர்கள் அல்லவா? தங்களிடத்திலே மும்முறை போர் தொடுத்தேன், தோற்றுவிட்டேன் இந்த காண்டிவன். ஆகையினால் என்னுடைய பூர்வீக வரலாற்றை எடுத்துரைக்கின்றேன், தாங்கள் கேட்க வேண்டும். இந்த வனத்திலே செல்வதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் ஐயா. உன்னுடைய பூர்வீகம் எனக்கு தேவையில்லை. சொல்வதாக இருந்தால் இந்த மரத்தை பார்த்து சொல், செடியை பார்த்து சொல், கொடியை பார்த்து சொல், சொல்லிக்கொண்டே ஓடிவிடடா, ஓடிவிடு. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த முனிவராகப்பட்டவர் என்னை பார்த்து சொல்லாதே, இந்த விண்ணை பார்த்து சொல், மண்ணை பார்த்து சொல், என் வனத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பார்த்து சொல்லிவிட்டு வந்த வழியாக போய்விடு என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்லை, இந்த முனிவரிடத்திலே என்னுடைய பூர்வீக வரலாற்றை எடுத்துரைத்தால் அவருடைய மனமாகப்பட்டது இறங்குமா என்று பார்க்க வேண்டும். ஐயனே, நான் சொல்கின்றேன், கவனமாக கேட்க வேண்டும். அப்படி மிரட்டாதீர்கள் ஐயா. சொல்லிவிட்டு ஓடிவிடு என்று சொல்லாதீர்கள், தக்க உபாயம் தெரிவிக்க வேண்டும். எங்க கோலான் சொல்வேன் கேளாய் சாமி, இப்பமுள்ள தவமுடைய சொல்வே கேள சாமி, இன்பமுடன் தவமுடைய சாமி. எங்க கோலான் சொல்வேன் கேளாய் சாமி, இன்பமுள்ள மாமுனியே. எங்கள் குலம் சொல்ல கேள சாமி, இன்பமுடன் தவமுனியே. குருநாடா குருகுலமா சாமி, குத்தி தேவி பெற்ற மக்கள். குருகுலமா சாமி, குத்தி தேவி பெற்ற மக்கள். பாட்டு மகா ராஜன் பெற்ற சாமி, பாண்டவர்கள் நாங்கள் ஐவர். பாண்டு மகள் ராஜன் பெற்ற சாமி, பாண்டவர்கள் நாங்கள் ஐவர். குத்தி தேவி பெற்றெடுத்த சாமி, குளமடிகள் நாங்கள் ஐவர். குத்தி தேவி பெற்றெடுத்த சாமி, குணமணிகள் நாங்கள் ஐவர். சாமி பிறந்தமையா நாங்கள் ஐவர், இந்த பேருலகை ஆல்பம் என்று. ஐயா, நாங்கள் ஐவர் இந்த பேருலகில் வாழ்வோம் என்று. சாமி வளர்ந்தமையா நாங்கள் ஐவர், இந்த வையகத்தில் வாழ்வோம் என்று. வளர்ந்தமையா, நாங்கள் ஐவர் இந்த வையகத்தை ஆள்வோம் என்று. சாமி, தூது தேசம் அஸ்தாபுர நாட்டிலே பாண்டு மன்னனுக்கும் குந்தமா தேவிக்கு ஜனித்த தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள் சாமி. 5 பஞ்ச பாண்டவர்கள். இது யாருகிட்ட சொல்ற? உங்களிடத்தில் தான் சாமி சொல்கிறேன். ஏண்டா, பஞ்ச பாண்டவர்கள் என்றால் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரியும். அப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு கைகளிலே 5 விரல்களை எப்படி படைத்தானோ ஆண்டவன், அது போலவே பாண்டவர்கள் இருப்பார்கள். நீ தன்னன் தனிமையாக ஒருவன் வந்துவிட்டு நல்லவர்கள் பெயரை சொல்லி தப்பித்து விடலாம் என்று பார்க்கின்றாய். இல்லை ஐயா, அவருடைய பெயரை சொல்லி தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு கிடையாது. பின்னதுக்கு போய் சொல்ற? இல்லை, நான் பொய் கூறவில்லை. நான் 5 பேர்கள் பிறந்த நாங்கள், நான் ஒருவர் மட்டும் தன்னந்தனியாக இந்த வனத்திலே வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா சாமி? சொல்லு காரணத்தை. இதோ தெரிவிக்கின்றேன் சாமி. பெரிய தந்தை மகனொருவல் சாமி, அவதான் பேரில தீருயதிரல் சாமி. பெரிய தந்தை குமரவை சாமி, அவள் பேரில தீருயதிரல்
சாமி அவன்தான் பேரில தீரி ஜோதிரல் சாமி அவன்தான் ஊரில தீரி யோதிரல் சாமி ஐயோ பேரலை தீரி யோதிரல் சாமி அவை ஊரலை தீரியதிரல் சாமி அந்த பாபி நல்ல துரியோதீரல் சாமி அவன்தான் பகடையாட்டம் உண்டு செய்தான் சாமி ஐயோ பாபிலை தீரியதிரல் சாமி அவன் பகடையாட்டம் உண்டு செய்தான் சாமி சாமி பகடையாடி நாடிலந்தோம் சாமி நாங்கள் பாரவானோ வந்தோம் ஐயா சாமி ஐயோ பகடையாடு உண்டு செய்தான் சாமி நாங்கள் பகடையாடி நாடிலந்தோ சாமி அவன்தான் சூழ்ச்சிக்கார துரியோதீரன் சாமி அவன்தான் சூத கண்கள் உண்டு செய்தான் சாமி ஐயோ சோதனாலோ ஆட சொல்லி சாமி பாவி சூதையாட்டம் உண்டு செய்தான் சாமி நாங்கள் சூதினாலே தோற்றதினால் சாமி நாங்கள் சூரவானோ வந்தோம் ஐயா சாமி ஐயோ சூதையாட்டம் தோக்கடித்தான் சாமி நாங்கள் சூதகமா வந்தமையா சாமி சாமி அந்த அஷ்டாபுர நாட்டிலே எங்களுடைய பெரியதந்து பெற்றெடுத்த வணங்காமடி மன்னன் மச்ச திரேகம் படைத்தவன் தேவர்களை பார்த்தாலும் அஞ்சாதவன் அந்த சண்டாள பாவி துரியோதனன் எங்களை பகடையாட்டம் உண்டு செய்து நாடு நகரங்கள் பொன் பொருள் சீம சிங்காரம் அத்தனை அபகரித்துக் கொண்டு நாட்டை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அன்னவன் உத்தரவிட்டான். அவன் சொன்ன பிரகாரம் நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே பஞ்ச பரதேசிகளாக இந்த கானகத்திலே காய்கறிகளை தின்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பாவி துரியோதனன் எங்களை என்ன கொடுமைகளை செய்தான் தெரியுமா? கானகத்திலே வாழக்கூடிய பாண்டவர்களை கொல்ல வேண்டும்பதற்காக தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலை ஆட்களை அனுப்பி வைத்து அவன் என்ன செய்தான் தெரியுமா சாமி? நடக்கு நல்ல வழிதனியிலே சாமியே கேளின் அவன்தான் நச்சு முல்லை நட்டு வைத்தான் தவமுனி கேளின் நடக்க நல்ல வழிதனியில சாமியை கேளு பாவி நச்சமுல்லை நட்டு வைத்தான் முனிவரை கேளு அவன்தான் குடிக்கு நல்ல தண்ணியிலே சாமியே கேளின் அவன்தான் கொடிய நஞ்சை தான் கலந்தான் தவமுனி கேளின் ஐயோ குடிக்க நல்ல திறந்தனியில சாமியை கேளு பாவி கொடிய நஞ்சை தான் கலந்தான் முனிவரை கேளு அவன்தான் கொடிய நஞ்சை தான் கலந்து சாமியே கேளின் அவன்தான் குடியாடா என்று சொன்னார் தவமுனி கேளின் குடிய நஞ்சை தான் கலந்தான் சாமி பாவி குடியாடா என்று சொன்னார் சாமி நாங்கள் அதற்கு தப்பி பிழைத்தோம் ஐயா சாமியே கேளின் எங்கள் ஆயனோட கிருபையாலே தவமுனி கேளின் அதுக்கு நம்பி பிழைத்தமையா சாமியை கேளு நாங்கள் ஆயரோடு கிருபையினால் முனிவரை கேளு இப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் செய்தான் சாமி அந்த சண்டாளப்பாவி. அப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இந்த கானகத்திலே வாழ்ந்து வருகின்றோம் ஐயனே. ஆகையினால் என்ன செய்வோம் எது செய்வோம் சாமி இந்த விதி வந்ததையா என்ன செய்வோம் எது செய்வோம் சாமி இந்த விதி நேர்ந்ததினால் நாடிலந்தோ நகரிலந்தோ சாமி நாலு வகை சேனலந்தோ நாடிலந்தோ நகரிலந்தோ சாமி நாலு வகை சேனிலந்தோ சாமி கங்கை புத்தல் எங்கள் பாட்டன் சாமி காளையன் பேர் காண்டி வந்தார் எங்கள் பட்டன் சாமி காளையனே அர்ஜுனனே சாமி என்னுடைய பாட்டனார் பெயரோ கங்கை புத்திரன் என்று சொல்வார்கள். என்னுடைய பெயரோ காண்டிவன், வில்லுக்கு விஜயன், பர்குணன், பார்த்திவன், எழில் விஜயன் என்று சொல்லப்பட்ட பெயர் நாமத்தை கொண்டவன். என்னுடைய பெயரோ அர்ஜுனன் சாமியே அர்ஜுனன். இப்பொழுது நம்பினேன் அர்ஜுனா. ஆகட்டும் சாமி. அப்படி இருக்கும் பொழுது தன்னம் தனிமையாக ஒருவனாக வர வேண்டிய காரணம் என்ன? ஐயனே, அந்த சண்டாள பாவி சொன்ன பிரகாரம் நாங்கள் அனைவருமே ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு வனத்தை கடந்து வந்தோம். அப்படி வந்து கடைசியாக 9வது வனமாகிய ரோமரிஸ் வனத்திலே வன சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற தருவாயிலே என்னுடைய மதிப்புக்குரிய கண்ணனும் என்னுடைய அண்ணராகிய தர்மனும் வேதவிதி ஆசிரியரும் ரோமரிஸ் மணிவரும்
அனைவருமே சபை கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால், நாட்டிலே இருப்பதா இல்லை காட்டிலே இருப்பதா என்று சொல்லி என்னுடைய அண்ணனாகிய தர்மபூபதியினுடைய மதிப்புக்குரிய கண்ணனிடத்திலே கேட்ட பொழுது என்னுடைய கண்ணனாகப்பட்டவர் தெரிவிக்கின்றார், தருமா, ஆண்டுகள் 12 அல்ல, இன்னும் 12 ஆண்டுகள் வனம் சஞ்சாரம் செய்தாலும் கூட அந்த சண்டாள பாவி பங்குள்ளபடி பகுதி நாடு தரமாட்டான். ஆகினால் உங்கள் ஐவரில் யாராவது ஒருவன் சடாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின்திரும்பி பாராமல் வடகைலாசம் நீலபல பரங்கி பார சென்று ஈஸ்வருடைய இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவத கண்ணையை வென்று வந்து அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை வென்றால் தான் நீங்கள் நாட்டுக்கு செல்ல முடியும் என்று என்னுடைய கண்ணனாகப்பட்டவர் சொன்ன பொழுது என்னுடைய அண்ணனாகிய தர்மன் நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கண்ணன் மறுத்து விட்டார். என்னுடைய அண்ணனாகிய பீமசேனன் நான் சென்று வருகிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் கண்ணன் மறுத்து விட்டார். நகுலசேனன் நான் செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது மறுத்து விட்டார். சகாதேவன் நான் சென்று வருகிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் மறுத்து விட்டார். அப்படி என்றால் யார் செல்வது என்று கேட்ட பொழுது உங்களிலே ஐவரிலே ஒருவன் தவத்திலே சிறந்தவன், 32 லட்சம் அழகுகளை படைத்தவன், சிறந்த சிவபக்தன், தெய்வேந்திரனுக்கு தத்து மகனாக பிறந்தவன், என்னுடைய அருமை மைத்துனன் அர்ஜுனன் ஒருவனால் தான் முடியும் என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய மதிப்புக்குரிய கண்ணனாகப்பட்டவர். அப்பொழுது என்னுடைய அண்ணனாகிய தருமன் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? அத்தனை பெரியோர்கள் முன்பதாக என்னை பார்த்து, என்னுடைய தம்பி அர்ஜுனனோ பெண்ணாசி கொண்டவன், பேடி மனம் கொண்டவன், உருளுக்கு சேலை கட்டியிருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய துர்குணம் படைத்தவன், அவனா தவத்திற்கு செல்ல முடியும், அவனா பாசுபத அஸ்திரத்தை வெல்ல முடியும் என்று சொல்லி எம்மை பற்றி கேவலமாக பேசிய காரணத்தினால் அண்ணர் மீது கோபித்துக் கொண்டு எப்பாடுபட்டாவது வடகைலாசம் நீலபல பழங்கிப்பாறு சென்று தவம் புரிந்து பாசுபத அஸ்திரத்தை வென்று வர வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு தங்களுடைய வனத்தின் வழியாக வந்தேன். தங்களை கண்டேன், கடு கோபத்தை பார்த்தேன், தங்களுடைய பாதங்களை சரணடைந்தேன், என்னுடைய பூர்வீக வரலாற்றை எடுத்துரைத்து விட்டேன். தாங்கள் தான் இச்சிறியவனை மன்னித்து எனக்கு நல்லாசிகள் கூற வேண்டும். ஐயனே, மன்னித்தேன் அர்ஜுனா. இருந்தாலும் கூட அந்த துரியோதனனை வெல்வதற்காக நீலவன பழங்கிப்பாறை சென்று அந்த ஈஸ்வரனிடத்திலே இருக்கும் பாசுபதகனை பெற்று வர வேண்டும் என்று தெரிவித்த பொழுது உங்களுடைய மாமன் மாயக்கண்ணன் தான் சென்று வருகிறேன் என்று உங்கள் அண்ணன் தெரிவிக்கும் பொழுது முடியாது, தர்மத்தில் சிறந்தவர் என்று கூறியதால் தம்பிமார்களை அனுப்பி வைக்கிறேன் என்று தெரிவித்த பொழுதும் அன்னவரால் முடியாது என்று உங்களுடைய மாமன் மாயக்கண்ணன் சொன்ன காரணத்தினால் அர்ஜுனனை எதற்காக மறைத்தீர்கள் என்று உங்கள் மாமன் மாயக்கண்ணன் தெரிவித்த பொழுது உங்களுடைய அர்ஜுனன் பெண்ணாசை படைத்தவன், பேடி மனம் கொண்டவன் என்று உனது அண்ணர் தர்மபூபதி சொன்ன காரணத்தினால் அண்ணர் மீது கோபித்துக் கொண்டு நான் நீலவனம் சென்று அந்த பாசுபதகனை பெற்று வருகிறேன் என்று தெரிவிக்கின்றாய் அர்ஜுனா. உண்மைதான். அப்படி சென்றால் அந்த பாசுபதகனை பெற முடியாது, உன்னுடைய தவமும் பலிக்காது. ஐயனே, ஏனென்றால் எதற்காக? ஒரு காரியத்திற்கு செல்லும் பொழுது பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்று சென்றால் தான் செல்லும் காரியம் வெற்றி பெறும். அப்படி இல்லாது விட்டால் அது தோல்வியாகத்தான் போகும். இருந்தாலும் கூட நீ கோபித்து சென்று உன்னுடைய தவம் பலிக்காது என்று நான் தெரிவிக்கின்றேன். அப்படி என்றால் அவர்கள் மீது கோபித்துக் கொண்டு சென்றால் என்னுடைய தவமாகப்பட்டது பலிக்காது என்று தாங்கள் தெரிவித்தால் உண்மைதான். நான் என்ன செய்ய வேண்டும் ஐயனே? மறுபடியும் செல்ல வேண்டும். உன்னுடைய அண்ணனிடத்தில் விடைபெற்று சென்றால் தான் தவம் பலிக்கும், பாசுபதகனை பெற முடியும் என்று தெரிவிக்கின்றேன். நான் எப்பாடுபட்டாவது பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக் கொண்டுதான் தங்களுடைய முகத்திலே விழிப்பேன் என்று அண்ணர் மீது கோபித்துக் கொண்டு வந்து விட்டேனே. அர்ஜுனா, உன்னுடைய அண்ணர் தானே பெண்ணாசை படைத்தவன், பேடி மனம் கொண்டவன் என்று தெரிவிக்கின்றார். ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது அண்ணர் மீது கோபித்து செல்லக்கூடாது என்று நான் தெரிவிக்கின்றேன் அர்ஜுனா. அப்படி என்றால் அண்ணர் மீது கோபித்து செல்லக்கூடாது, மீண்டும் பரணகசாலை சென்று அண்ணரிடத்திலே நல்லாசிகள் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் சாமி, அந்த வனத்திலும் சரி இந்த வனத்திலும் சரி இந்த பாவிகள் எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கின்றோம். நான் எப்படி அந்த வடகைலாசம் செல்வது, எப்படி பாசுபத அஸ்திரத்தை வெல்வது என்று தாங்கள் தான் தக்க உபாயம் தெரிவிக்க வேண்டும். அர்ஜுனா, அந்த துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு தான் இந்த வனத்திலே நான் அக்கினி தவம் செய்துகிறேன். உங்களுக்கும் எதிரிதான், எனக்கும் எதிரிதான். அப்படி இருக்கும் பொழுது நீயோ நீலவனம் செல்ல வேண்டும், கடுந்தவம் புரிய வேண்டும், ஈஸ்வரன் இடதுகரத்தால் இருக்கும் பாசுபதகனை பெற வேண்டும், பாவி துரியோதனனை வெல்ல வேண்டும். என்னுடைய ஆசையும் உனக்கு இருக்கும். ஆகையினாலே நீயோ உன்னுடைய அண்ணனிடத்தில் செல்ல வேண்டும், நல்லாசி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். இருந்தாலும் கூட நீயோ தவம் செய்வதற்கு 91 அடி கம்பம் தேவையில்லையா? என்னிடத்தில் 30 அடி செப்பு கம்பம் இருக்கின்றது. உங்களுடைய காளியா தேவி இடத்தில் 30 அடி வெங்கல கம்பம் இருக்கின்றது. உங்களுடைய மாமன் மாயக்கண்ணன் இடத்தில் 31 அடி வெள்ளி கம்பம் இருக்கின்றது. 3 கம்பத்தை ஒன்றாக பொருந்தினால் 91 அடி கம்பம் ஆகும். இப்பொழுது என் கம்பத்தை தருகின்றேன்.
உங்களுடைய காளியதேவனிடத்தில் கம்பத்தை பெற்று உங்கள் மாமன் மாயகண்ணனத்தில் கம்பத்தை பெற்று நல்லாசி பெற்று செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். ஆகட்டும் ஆகட்டும் ஐயா. அப்படி என்றால் தங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த 30 அடி கம்பத்தை இச்சிறையனுக்கு தானமாக தர வேண்டும் ஐயா. ஆகட்டும் அர்ஜுனா. இதோ கம்பத்தை பெற்று வெற்றியுடன் திரும்பி வருவாய். துரியோதனன் படைகளை வெல்வாய். இழந்த நாட்டை பெறுவீர்கள். சென்று வருவாய் அர்ஜுனா. ஆகட்டும் சாமி. ஆகட்டும். போய் வாருங்கள். இந்த கால பைரவ முனிவருடைய வனத்திலே வந்தவுடனே முனிவரை சந்தித்தேன், பாதங்களை தொட்டு வணங்கினேன். நாடோ உன்னுடைய முப்பாட்டனார் என்று தெரிவித்து எப்படி தவத்திற்கு செல்வதென்ற உபாயம் தெரிவித்து தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து நீயோ மீண்டும் பரணகசாலை சென்று அந்த முன்னோர்களிடத்திலே நல்லாசைகள் பெற்று அதன் பிறகு வடகைலாசம் நீலவள பளிங்குப்பாறை சென்று வருவாய். அர்ஜுனா வெற்றி உனக்கே என்று நல்லாசைகள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் மீண்டும் பரணகசாலை செல்ல வேண்டும், அன்னரை சந்திக்க வேண்டும். புறப்படுகிறேன் பரணகசாலை. கால பைரவன் கொடுத்தாதோரு கம்பம் தன்னை தோளில் வைத்து 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 பரணகசாலை தன்னை தேடி பார்த்திபானோ தானாடல் சாலை தன்னை நாடி பார்த்திபானோ தானாடல். இதோ இந்த வனமாகப்பட்டது காளியாதேவி வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த காளி தேவியினுடைய ஆலயத்திற்கு சென்று காளியாதேவியை சந்தித்து காளிதேவி இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை நான் தானமாக பெற வேண்டும். தாயே காளி, தங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக தர வேண்டும். அது மட்டுமல்ல, நான் செல்கின்ற வழியில் எனக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் தாயே காளி என்று வரவழைத்தால் தாங்கள் எனக்கு முன்னால் வந்து காட்சி தர வேண்டும். தாயே, அப்படியாகட்டும். காளி தேவி கொடுத்ததொரு நல்ல கம்பத்தனை தோளில் வைத்து காளி தேவி கொடுத்ததொரு நானோ கம்பத்தனை தோளில் வைத்து ஓட்டாப்பே நடையா நல்ல ஓடி வரும் போதினிலுங்க தன்னை தேடி இப்போ பார்த்திபனோ தான் நடந்து பள்ளசாலை தன்னை தேடி பார்த்திபனோ தான் நடந்து ஓட்டம் பேரு நடைய ஓடி வர கண்டிப்பானோ கதி வேகம் கொண்டு வருஷம் கொண்டு தான் நடந்து கண்ணா, எனது தம்பி வனத்திற்கு சென்று காய்கறிகள் பறித்து வருகிறேன் என்று கூறியிருந்தான். இன்னும் காணவில்லை. இருந்தாலும் அதோ எனது தம்பி வருவான் போல் தெரிகிறது. ஆனால் எனது தம்பி அர்ஜுனனாகப்பட்டவனோ தோளில் எதையோ சுமந்து கொண்டு வருகிறான். அதை பார்த்தால் விண்ணிற்கும் மண்ணிற்கும் பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அர்ஜுனனை எதிர்பார்க்கலாம். மாறுங்கள். அப்படியாகட்டும்.
கார்மேக வண்ணா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈரடியை ஓரடியாக அளந்தவனை ஆட்டி வைப்பவனும் நீயே, எல்லாரையும் ஆட வைப்பவனும் நீயே. உங்களுடைய பொற்பாதங்களுக்கு உங்களுடைய அருமை மைத்துனன் காண்டிவனுடைய கோடான கோடி வணக்கங்கள் கண்ணா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தல் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தல் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, சிறகடியிலே நந்தலாலா வந்தன கருமணிரோ தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகடியிலே நந்தலாலா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்த்த இடங்களெல்லாம் நந்தலாலா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலால உந்தல் பச்சை நிறம் தோற்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. கேட்கும் குரல்கள் எல்லாம் நந்தலாலா. கேட்க குரங்களெல்லோ நந்தலாலா. கேட்கும் குரல்கள் எல்லாம் நந்தலால உங்கள் இனிய குரல் கேட்டுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தல் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. கண்ணா, தங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த காண்டிவன் கோடான கோடி வணக்கங்கள் கண்ணா. நீண்ட அயலோடு வாழ்ந்திருப்பாய் மைத்துனா, எழுந்து வருவாய். அர்ஜுனா, வனத்திற்கு சென்று காய்கனிகள் பறித்து வருகிறேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? யாருக்காக இவ்வளவு காலதாமதம்? அது மட்டுமல்லாமல் நீ இதையோ தோளிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அது இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கிறது. எதற்காக இவ்வளவு காலதாமதம்? அண்ணா, நானோ தங்களுக்கு தேவையான காய்கனிகளை பறித்து வர வேண்டும் என்று புறப்பட்டேன். காய்கனிகளை பறித்துக் கொண்டு பரணக சாலைக்கு அருகாமல் வருகின்ற தருவாயிலே நீங்கள் அனைவருமே சபை கூடி பேசிக் கொண்டிருந்தீர்கள். எப்படி என்றால், இந்த எதிராளியை கொல்ல வேண்டும், மீண்டும் அஷ்டாபர நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தாங்கள் கேட்ட பொழுது, அப்பொழுது நம்முடைய கண்ணனாகப்பட்டவர் தெரிவிக்கிறார், உங்கள் ஐவரில் யாராவது ஒருவன் வடகைலாசம் நீலவள பளிங்குப்பாறை சென்று 91 தவக்கம்பத்து தவம் புரிந்து ஈஸ்வரனுடைய இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவத அஸ்திரத்தை வென்றால் தான் முடியும் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது தாங்கள் சொன்னீர்கள் நான் சென்று வருகிறேன் என்று சொன்ன பொழுது மறுத்து விட்டார். அண்ணனாகிய வீமன் சென்று வருகிறேன் என்று சொன்ன பொழுது மறுத்து விட்டார். நகுலகுல சகாதேவன் இருவரும் நான் சென்று வருகிறோம் என்று சொல்ல பொழுது அவர்களும் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அப்படி என்றால் யார் செல்வது என்று தாங்கள் கேட்ட பொழுது, தவத்திலே சிறந்தவன் அர்ஜுனன் ஒருவனால் தான் முடியும் என்று நம்முடைய கண்ணனாகப்பட்டவர் சொன்ன பொழுது தாங்கள் என்ன சொன்னீர்கள் தெரியுமா? என்னுடைய தம்பியாகிய அர்ஜுனனோ பெண்ணாசை கொண்டவன், பேடிமன கொண்டவன், உருளுக்கு சீலை கட்டியிருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய துர்குணம் படைத்தவன், அவனாவது தவத்திற்கு செல்வதாவது என்று சொல்லி தாங்கள் என்னை பற்றி கேவலமாக பேசிய காரணத்தினால் தங்கள் மீது கோபத்தை கொண்டு எப்படியாவது வடகைலாசம் நீலவள பளிங்குப்பாறை சென்று 91 தவக்க
கம்ப திரட்டு ஈஸ்வரன் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவத அஸ்திரத்தை வென்று வர வேண்டும் என்று கோபத்தோடு புறப்பட்டேன். அநேக வனங்களை கடந்து நம்முடைய முப்பாட்டனார் காலபைரவனை கண்டேன். அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற்றேன். அன்னவர் தெரிவித்தார், மீண்டும் பரணக சாலை சென்று அண்ணனிடத்திலே நல்ல ஆசைகள் பெற்று செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி வருகின்ற வழியிலே காளியா தேவியை சந்தித்தேன். அந்த காளி தேவி இடத்திலே 30 அடி கம்பத்தை பெற்றேன். இந்த 60 அடி கம்பத்தையும் சுமந்து கொண்டு அண்ணனிடத்திலே நல்ல ஆசைகள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பரணக சாலை தங்களை காண வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். அண்ணா ஓடோடி வந்தேன். அர்ஜுனா, அண்ணா நீ அங்கு சென்று செய்யக்கூடிய சத்தியத்தை இங்கு எனக்கு முன்பாக அக்னி தவமாக செய்து கட்டினால் உன்னை தவத்திற்கு அனுப்புவதற்கு உத்தரவு கொடுக்கிறேன் தம்பி. அப்படி ஆகட்டும் அண்ணா. அப்படி ஆகட்டும். கண்ணா கார்மேக வண்ணா, இப்பொழுது தாங்கள் தான் என்னை பக்கத்துணையாக இருந்து காப்பாற்ற வேண்டும். நான் இந்த என்னுடைய அண்ணராகப்பட்ட தர்மருடன் தெரிவித்த பிரகாரம் இங்கே அக்னியை மூட்டி இந்த 60 அடி கம்பத்தை மூட்டி நான் அருந்தவம் செய்ய போகின்றேன். தாங்கள் தான் என்னை பக்கத்துணையாக இருந்து காப்பாற்ற வேண்டும். கண்ணா காப்பாற்ற வேண்டும். ஹலோ ஹலோ தம்பி, தம்பி மைக் செட்டுக்கார தம்பி, இது என்ன 1 2 இதை ஏற்றுடு. அது மழை இல்லை, அந்த படுதாவை எடுத்து விட்டு ஏற்றிடுங்க. ஹலோ இப்போ இருக்குது பாரு. ஹலோ ஹலோ கரண்ட் பில்லெல்லாம் கட்ட தேவையில்லை, ஏற்றிடு. ஹலோ ஹலோ இந்த படத்திற்காக எதிர்ச்சுக்காருங்க. இப்பொழுது அர்ஜுனன் அக்னி தபம் செய்யும் பொழுது ஆண்கள் பெண்கள் யாருமே தூங்கக்கூடாது. இருக்கிறது ஒரு 15-20 பேர் தான். தூங்காதீங்க, எந்திரிச்சுக்காருங்க, எழுப்பிடுங்க. அக்னியை மூட்டி வைத்து இப்போ அழகு மண்டல் தவங்கள் செய்தேன். அக்கினியை மூட்டி வைத்து நானோ அழகு மண்டல் நாம செய்தேன். அக்னியை மூட்டி வைத்து நான் தான் அழகு மண்டல் தவங்கள் செய்தேன். அக்கினியை மூட்டி வைத்து நானோ அழகு மண்டல் நாம செய்தேன். தேவ தேவா தேவ தேவா சிவ சம்பமகா தேவ தேவா தேவ தேவா தேவ தேவா தேவா சண்பமகா தேவ தேவா வாருமையா மாயவனே இப்போ எந்தவத்தை பாருமையா. அருமையா மாயவனை என்னை என்ன வந்து பருமையா சுத்தி நல்ல வளமு வந்து நான் தான் சூரியனை தாழ்பணித்தேன். சுற்றினல்ல உடம்பு வந்த சாமி சூரியனை தாழ்மணிந்தேன். பக்க நல்ல வளமு வந்து இந்த பகவானை தஞ்சமென்று பக்கநல்ல உடம்பு வந்த சாமி பகவானை தாழ்மணிந்தேன். தேவ தேவா 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 சிவ சம்பமகா தேவா தேவா தேவ தேவா தேவ 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 சண்பமகா தேவ தேவா தேவ தேவா தேவ தேவா சம்பமகா தேவ தேவா